வணக்கம். இப்போ நம்ம ஒரு அறிவியல் சோதனை பார்க்க போறோம். அந்த சோதனையோட தலைப்பு என்னன்னா, பயன்தரும் குச்சிகள் ஒன்று சேரும் குச்சிகளும். இப்போ அந்த சோதனைக்கு நான் தேவையான பொருள் என்ன எடுத்திருக்கேன்னா, 2 தட்டு, நீர், சர்க்கரை, சோப்பு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கவனினா ஏற்கனவே 2 தட்டுல என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, நீரை ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ ஒரு தட்டுல என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2 தீக்குச்சிகளையும் மிதக்க விட போறேன். இந்த 2 தீக்குச்சிகளையும் மிதக்க விட்டுட்டு இந்த தீக்குச்சி நடுவில் என்ன பண்ண போறேன், சோப்பை வைக்க போறேன். சோப்பு வைக்கும் பொழுது குச்சியில் 2 என்ன ஆகுதுன்னு பாருங்க. கவனிச்சிருப்பீங்க. நான் என்ன பண்ணேன், 2 தீக்குச்சியோட சோப்பை வச்சேன். சோப்பை வச்ச உடனே என்னாச்சுன்னா தீக்குச்சியில் 2 என்னாச்சு, விலகி போச்சு. சரி, இந்த தட்டில் கவனிங்க. இந்த தட்டில் என்ன பண்ண போறேன்னா, 2 தீக்குச்சிகளை மிதக்க விட போறேன். 2 தீக்குச்சிகளை மிதக்க விட்டுட்டு அந்த தீக்குச்சியில் நடுவில் என்ன பண்ண போறேன்னா, சர்க்கரையை வைக்க போறேன். தீக்குச்சியில் 2 என்ன ஆகுதுன்னு கவனிங்க. கவனிங்க. இந்த தட்டில் நம்ம என்ன பண்ணோம், 2 தீக்குச்சிகளை மிதக்க விட்டுட்டு தீக்குச்சிகள் நடுவில் நம்ம என்ன பண்ணோம், சர்க்கரை வச்சோம். வச்சோடனே என்ன ஆச்சுன்னா 2 தீக்குச்சிகளும் ஒன்னோட ஒன்று சேர்ந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த தீக்குச்சிகள் இந்த தண்ணி மேல மிதக்குது. அதுக்கு என்ன காரணம்னா பரப்பு இழுவிசை. அதாவது பரப்பு இழுவிசை என்னன்னா எல்லா திரவங்களிலுமே செயல்படும். இப்போ நம்ம இந்த 2 தட்டிலும் நீர் எடுத்துருக்கோம். நீர் திரவம். அதனால என்ன ஆகுனா இந்த நீர்ல பரப்பீடு விசை செயல்படுது. இப்ப பரப்பீடு விசை அப்படின்னா என்ன அப்படின்னா, நீர் நிலையாக இருக்கும் பொழுது நீரின் மேற்பரப்பில் நீர் மூலக்கூறு ஒன்றோடு ஒன்று பிணைப்பை ஏற்படுத்தி ஜவ்வு போன்ற ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தும். அதுக்கு பேர் என்னன்னா பரப்பீடு விசைன்னு சொல்றோம். இங்க கவனிங்க, இப்ப இந்த தட்டுல 2 தட்டுலயுமே நீர் நிலையா இருக்கு. நீர் நிலையா இருக்கும்போது நீர் மூலக்கூறு என்பது நீருடைய மேற்பட்டு ஜவ்வு போன்ற ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதனாலதான் இந்த தீக்குச்சிகள் மிதக்குது. சோப்பை வச்ச உடனே குச்சிகள் என்னாச்சுன்னா விலகி போச்சு. அதுக்கு என்ன காரணம், சோப்பு பரப்பீடு விசையை குறைக்கும். ரெண்டாவது நம்ம இதுல கவனிச்சிருப்பீங்க, சர்க்கரை வச்சுட்டு 2 தீக்குச்சிகளையும் வச்சோம். 2 தீக்குச்சி என்னாச்சுன்னா ஒன்னோட ஒன்னா சேர்ந்துச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சர்க்கரை பரப்பீடு விசை என்ன பண்ணும், அதிகரிக்கும். இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சோப்பு பரப்பீடு விசையை குறைக்கும், சர்க்கரை பரப்பீடு விசையை அதிகரிக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம துணி துவைக்கும் போது பார்த்தா அப்படின்னா சோப் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு அந்த சோப் யூஸ் பண்றோம்னா, சோப்பு பரப்பீடு விசையை குறைக்கும். அப்படிங்கும்போது நமக்கு துணி துவைக்கிறது என்னன்னா ஈஸியா இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சோப்பை பயன்படுத்துறோம். இதுல இருந்து தெரிஞ்சுக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, சோப்பு பரப்பீடு விசையை குறைக்கும், சர்க்கரை பரப்பீடு விசை அதிகம் இருக்கு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.